ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். 2 நாள் கோயில் கொடையை பார்த்துருப்பீங்க. இது 3வது நாள் கோயில் கொடைக்குள்ள வீடியோங்க. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளித்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கோயிலில் பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம். எங்கள் அப்பா மொட்டை அடிக்க போயிருக்காங்க. அதனால் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் மாவிளக்கு எடுக்கிறதுக்காக. எங்கள் அப்பா வந்தோடனே மாவிளக்கு எடுக்கணும் எல்லாருக்கும். அதனால தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் பொங்கப்பானைக்கிட்ட. எல்லாருமே எங்கள் ஊரில் பொங்கல் வச்சு மொட்டை அடிக்கவங்களாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கும்மி பாட்டு படித்து இப்போ முளைப்பாரி கரைக்கிறதுக்கு தூக்கிட்டு போவாங்க. பொங்கல் வச்சு முடித்து அதுக்கப்புறம் முளைப்பாரி கரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கிடா வெட்டுவாங்க. அதோட கோயில் கொடை முடிஞ்சு. அவ்வளோதாங்க 3 நாள் கொடை. இனி அடுத்த 6 மாதம் கழித்து கொடை நடக்கும். அப்போ போல் அடுத்த வீடியோவில் கோயில் கொடையை காட்டுறேன். அடுத்தடுத்து இனி ஃபுல்லாகவே கோயில் தான். மாசி பங்குனி அப்படின்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயில் வரும். இது எங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோயில். நிறைய பேர் முளைப்பாரி போட்டிருந்தாங்க. நமக்கெல்லாம் ஆசை தான், ஆனால் போட முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு விளக்கு பூஜை எடுக்கக்குள்ளேயே எங்கள் தம்பி ஒரு வழியை ஆக்கிட்டான். இன்னும் இதெல்லாம் போகணுன்னா ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பால் குடத்துக்கு காட்டினேன்ல மேற்க பிள்ளையார் கோயிலேருந்து ஊர் சுற்றி அம்மன் கோயிலேருந்து கிளம்பி ஊர் சுற்றி அப்புறம் கரைக்கிற இடத்துக்கு போய் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கரைச்சிட்டு வருவாங்க. நான் புண்ணியம் செய்து நான் வணங்கி வந்தவன். ஆனால் எத்தனையோ ஆலயங்களில் நான் வழிபாடு செய்து வந்தால் இந்த அகில காலத்திலே